பேராற்றல் பெருவெற்றி மாமன்னர் ராஜேந்திர சோழர் சிறப்பு நிரலை தொடர்கிறது. சோழர்களுடைய வரலாற்று இன்றைக்கு மிக மிக பேசப்பட வேண்டிய ஒன்று, இந்த தலைமுறைகள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனால் ஏதோ சில காரணங்களால் அந்த வரலாறு பேசப்படாமல் இருந்தது. இன்றைக்கு பிரதமருடைய வருகையை தொடர்ந்து சோழர் வரலாறு ஒரு மீட்டுருவாக்கம் பெற்றிருக்கிறது, புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறது, புது ஒளி வெள்ளம் அதன் மீது பாய்ந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறாங்க. நம்மோடு வரலாற்றுத்துறை பேராசிரியர் ஆதலை சூரியகுமார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ சோழர்கால கட்டுமானங்கள், சோழர்கால ஆட்சி நிர்வாகம், திறன் உள்ளிட்டெல்லாம் பெருமிதமாக பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு பிரதமர் வருகிறார். கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய சிறப்புகள், ராஜேந்திர சோழனுடைய பேராற்றல், பெருவெற்றிகள், நிர்வாகத்திறன் குறித்து உங்கள் பார்வை சார். வணக்கம். நாம் சோழர்களை பற்றி பார்க்கணும்னா கரிகால் சோழன்லேருந்து தொடங்கி பார்க்கறது தான் மிகச்சரியா இருக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முந்தி கரிகால் சோழன், சங்ககால சோழ மன்னன் என்று சொல்லக்கூடிய கரிகால் சோழ மன்னன் இதே மாதிரி ராஜேந்திர சோழன் இலங்கை வரை சென்று படையெடுத்து பிறகு இமயம் வரை சென்று படையெடுத்து வந்தான். அவருடைய சாதனைக்கு பெரிய சாட்சியாக இருப்பது கல்லணை. கல்லணைய தொழில்நுட்பத்தை தெரிந்து கொண்டால்தான் அதே மாதிரி ஒரு கனவு ராஜேந்திர சோழனுக்கும் இருப்பதை நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியும். கல்லணை எதற்காக கட்டப்பட்டது, அதனுடைய விஸ்தீரணம் என்ன, அது குறித்த கரிகாலனின் கனவு என்ன என்பதை தெரிந்து கொண்டால்தான் ராஜேந்திர சோழன் கனவை ஒப்பிட்டு பார்க்க முடியும். தமிழகத்தில் தண்ணீர் தேவை 1000 ஆண்டுகளுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவை இல்லாமல் இருந்தது, அதிகமாக இல்லை. இருந்தாலும் ஏன் கல்லணை தேவைப்பட்டது என்று பார்த்தால், கல்லணை இன்னைக்கு இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து கொஞ்சம் மேற்க காவிரி 2ஆ பிரியுது, காவிரியாகவும் கொள்ளிடமாகவும் பிரிக்கிறது. அப்படி பிரிகிற இடத்துல பாத்தீங்கன்னா கொள்ளிடம் காவிரியை விட ஒரு 7 அடி உயரமா இருக்கும். ஒரு 8 கிலோமீட்டர் சுத்தி வந்து, அதாவது ஸ்ரீரங்கம் தீவை சுத்தி வந்து திரும்ப காவிரியில சேரும் பொழுது அது 7 அடி பள்ளம் ஆயிடுது. அதாவது 14 அடி ஸ்லோப் இருக்குதுங்க. அப்ப திரும்ப ஆரம்பிக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது, காவிரி பிரிகிற இடத்துல கொள்ளிடமா பிரிகிற இடத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா சேருது பாத்தீங்களா, திரும்ப வந்து அங்க பிரச்சனை என்னன்னா, காவிரியில வெள்ளம் அதிகமா இருந்தா கொள்ளிடத்துல தண்ணீர் கொண்டு வந்துடும், கொள்ளிடம், அதனால கொல்லக்கூடிய இடம் கொள்ளிடம். திரும்பி சேரக்கூடிய இடத்துல காவிரியில வெள்ளம் அதிகமா வர்றப்ப இந்த கொள்ளிடம் பள்ளமா இருக்கிறதுனால தண்ணீர் வேகமாக விழுந்து தண்ணீர் எதிர் திசையில் பாய்கிறது, மேற்கு நோக்கி பாய்கிறது. அப்ப கரைகள் உடைக்கப்படுகிறது, கொள்ளிடம் கரைகள் உடைக்கப்படுகிறது. இதனால மிகப்பெரிய வெள்ளம் ஏற்படுகிறது. இந்த வெள்ளத்தை தடுக்கணும்னு நினைச்சுதான் கரிகால் சோழன் இங்க கல்லணை கட்டியிருக்காங்க. எப்படி தடுக்கப்பட்டது? அது நீர் தேக்கும் அணை கிடையாது, அது நீர் வழியும் அணை என்று சொல்லலாம். அது கலிங்குலா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது ஒரு நீர் வழியும் அணை. இன்னும் சொல்ல போனா அது வாட்டருக்கு ஒரு ஸ்பீட் பிரேக், ஒரு தண்ணீரை வேகமா போகாம தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஸ்பீட் பிரேக். அதுல தண்ணீர் சேர்த்து வச்சு பாசனத்துக்கு பயன்படல ஆரம்பத்துல, பிற்காலத்துல அது பாசனத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. இப்படி ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என்ற கனவு ராஜேந்திர சோழனுக்கும் இருந்தது. அது கொள்ளிடத்துல கட்டணும், கொள்ளிடத்துல அப்படி ஆறுகளை 2ஆ பிரிகிற இடத்துல ஒரு அணை கட்டணுங்கிற கனவு இருந்தது. 1014 ஆட்சி பொறுப்பை ஏற்று அதுல இருந்து ஒரு 20 ஆண்டு 26 ஆண்டுகள் ஆட்சி நடத்திய ராஜேந்திர சோழனுடைய கனவு அவனுடைய காலத்தில் நிறைவேறவில்லை. ஆனா நல்லோர் லட்சியம் வெல்வது நிச்சயம் சொல்றாங்க இல்லையா, ராஜேந்திர சோழனுடைய கனவு ஆதர்சமாகவும் தீர்க்க தரிசனமாக இருந்ததால் அது 100 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேற்றப்பட்டது என்றால் நம்ப முடியாது. நம்ம எப்படி நிறைவேற்ற, ஆர்த்தர் காட்டன்கிறவரு கொள்ளிடத்துல இப்ப கீழணைன்னு ஒரு அணை கட்டிருக்கிறார். அணைக்கரை அணைங்கிறத சொல்லுவோம். அரியலூர் மாவட்டத்துல ஜெயங்கொண்ட அருகே இருக்குது அந்த அணை, அணைக்கரைன்னு பேரு. இன்னைக்கு கும்பகோணம் டு சென்னைக்கு அதுதான் முக்கியமான சாலையாகவும் இருக்கிறது. அங்க கட்டப்பட்டிருக்கக்கூடிய அணை தான் அணைக்கரை. கீழணைங்கிறது தான் அதோடைய நம்ம சொல்லக்கூடிய பேரு. இன்னும் ரொம்ப வலிமையானதான் இருக்குது. இதுக்கும் ராஜேந்திர சோழனுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜேந்திர சோழன் கட்டிய அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தின் சுற்றுச்சுவரின் கற்களை உடைத்துதான் அந்த கீழணை கட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் நிறைய சிதிலங்களா இருக்கும். சிதிலம் அடைஞ்ச அந்த சுற்றுச்சுவரெல்லாம் நீங்க போட்டிருக்க அந்த லோகோல கூட பாத்தீங்கன்னா அந்த கங்கை கொண்ட சோழபுரம் சுற்றுச்சுவரெல்லாம் சிதைந்து போன மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும். எல்லாரும் என்ன வரலாறுல பின்னாடி என்ன எழுதப்பட்டிருக்கா, சிதைந்து போன கங்கை கொண்ட சோழபுரத்தின் கற்களை எடுத்து கட்டினான்னு சொல்றாங்க. இல்ல, சிதைக்கப்பட்டது. ஏன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல, அரியலூர் மாவட்டத்துல
அந்த மாதிரி மலைகள் எங்கேயுமே கிடையாது, அப்படிப்பட்ட கற்கள் கிடையாது. அந்த கற்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தின் சுற்றுச்சுவரை எடுத்துதான் கட்டப்பட்டது. அப்படி பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ராஜேந்திர சோழன் தன்னுடைய கோயிலோட சுற்றுப்புற சுவரை உடைச்சதுக்கு பெருமை தான் பட்டிருப்பான், சந்தோஷப்பட்டிருப்பான். தன்னுடைய கனவு நிறைவேறியது என்பதுதான் நான் ராஜேந்திர சோழனை பத்தி சொல்லக்கூடிய ஒரு புதுமையான செய்தி. வேறு தகவல் என்று பார்த்தோம் என்றால் மாலத்தீவை வென்றிருக்கிறார். இன்னைக்கு ஒரு தொடர்புள்ள ஒரு செய்தி. ராஜேந்திர சோழன் 1014 மன்னனாக முடிசூட்டி கொண்டார். அதற்கு பிறகு பல நாடுகள் மீது படையெடுக்கும் பொழுது மாலத்தீவையும் வெற்றி கொண்டார். இன்னைக்கு என்ன தொடர்புனா, நாம இன்னைக்கு மாலத்தீவோட இதயங்களை வென்று இருக்கிறோம். என்னைக்கு நம்ம இந்தியா வேணான்னு சொன்னாங்களோ, ஆனா அந்த மாலத்தீவோட இதயத்தை வென்று இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகிறார்கள். நீங்க கேட்ட மாதிரி ராஜேந்திர சோழனுடைய இன்னொரு முக்கியமான நீர் மேலாண்மை திட்டம் சோழகங்கை ஏரி. பொதுவா நமது மன்னர்கள் ஒரு மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் என்றால் ஒரு கல் தூணை வெற்றி தூணாக நடுவாங்க. இவரு ராஜேந்திர சோழன் கங்கை வரை சென்று பல அரசர்களை தோற்கடிக்கிறார். பெரிய வெற்றியோட அடையாளத்தமா திரும்பி வர்றார். கங்கை பிரதேசங்களின் வெற்றி அடையாளமாக எத்தனையோ பயன் தரக்கூடிய பொன்னேரியை அவர் வெற்றார். அதனால கங்கை நாட்டு அரசர்களை வென்று அங்கிருந்து கொண்டு வந்த தண்ணீரை அந்த பொன்னேரி அகலப்படுத்துறார். கங்கையிலிருந்து கொண்டு வந்த தண்ணீரை அந்த சோழகங்கை ஏரி, அதுக்கு சோழர் கங்கைன்னு பேரு, சோழ கங்கம்னு சொல்றோம், சோழர்களுடைய கங்கைன்னு பேரு. கங்கையை வெற்றி கொண்டு வந்ததுனால அந்த தண்ணீரை ஊற்றுறார். அது மட்டும் இல்லாம அந்த நீர்மயமான வெற்றி இது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறார். நீர் மேலாண்மையில் சோழ அரசர்களுக்கு இருந்த ஒரு பெரிய சான்றாக இதை நாம் பார்க்கலாம். அதாவது கீழணை கட்டுறதுக்கான கனவு மட்டும் கிடையாது, சோழகங்கை ஏரிய அவர் நிறுவனது. அந்த ஏரியோட அதிகமான தண்ணீரை, அதாவது பொன்னேரி சோழகங்கை ஏரியோட அதிகமான தண்ணீரை அவருடைய முப்பாட்டன் தோற்றுவித்த வீரநாராயணன் சொல்றீங்களா, அது வீரநாராயணன் ஏரிங்கிறது உங்களுக்கு தெரியும். வரலாற்று ஆசிரியருக்கு மட்டும் இல்ல பொதுமக்களுக்கே தெரியும் வீரநாராயணன் ஏரிங்கிறது. அந்த ஏரியில கலக்க செய்கிறார் பாருங்க. நீர் மேலாண்மையில சோழகங்கை ஏரி தண்ணீர் வழிந்து போறப்ப அதை வீணடிக்க விரும்பல, அதுல இருந்து வீராணம் ஏரிக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். இது அவருடைய இன்னொரு சிறப்பு. அவருடைய அதே போல வேறு ஏதாவது கேள்வி? கங்கை கொண்ட சோழபுரத்தை பொறுத்த வரைக்கும் தஞ்சையிலிருந்து தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றார். கங்கையின் வெற்றி நினைவாக அதை நிர்மாணிக்கிறார். இந்த சோழகங்கம் ஏரியை வெட்டினதெல்லாம் பார்க்கிறோம் சார். இன்றைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறுகிற விழாவில் பிரதமர் பங்கேற்கிறார். இது உலகத்தினுடைய பாரம்பரிய சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கிற அதே சூழல்ல பிரதமருடைய இன்றைய வருகை, நினைவு நாணயம் வெளியிடுவது, திருவாசகம் முற்றுதல் என்று சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறுவதில்லை சார். இதற்கு பிறகான கங்கை கொண்ட சோழபுரத்தின் மீதான பார்வை எப்படி இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு? நிச்சயமாக இப்போதே அந்த பார்வை மாறி இருக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரத்தை நோக்கி இளைஞர்கள் திரும்பி இருக்கிறார்கள். கங்கை கொண்ட சோழபுரத்தோட வரலாற்றை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. கூகுள் சர்ச்ல பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் லீடிங்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுக்கு இந்த பார்வை இன்னும் வேகமாகறதுக்கு இன்னும் பல சம்பவங்களை ஒப்பிட்டு நம்ம சொல்ல வேண்டி இருக்குது. முதலாம் குலோத்துங்க சோழன், நீங்க கேட்கிற கேள்விக்கான விடைதான். முதலாம் குலோத்துங்க சோழன் சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்பட்டான். ஏன்னா சுங்க வரியெல்லாம் அவர் குறைத்தார். ஒரு வணிகம், தடையற்ற வணிகம் நடக்கணும்னா அங்க வரி குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாம் குலோத்துங்க சோழன் சுங்க வரிகளை குறைத்ததுனால அவருக்கு சுங்கம் தவிர்த்த சோழன்னு பேரு. இன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் இவர் வர்றதுனால பார்வை மாறுமான்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே பார்வையை மாத்தி இருக்காங்க. இங்கிலாந்து போயிட்டு 99 பொருள்கள் தடையற்ற வர்த்தகத்துக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. சுங்கம் தவிர்த்த சோழனாகத்தான் பாரத பிரதமர் அவர்களும் பார்க்கப்படுவார்கள். இந்தியாவே வெளியேறு என்ற கோஷத்தோடு தான் மாலத்தீவு தேர்தலை சந்தித்தது. ஆனால் இன்னைக்கு இந்தியாவே உள்ளாவா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சந்திச்சிருக்காங்க, இன்னைக்கு வரவேற்றிருக்கிறாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா கங்கை கொண்ட சோழபுரத்துடைய வரலாறு தீவிரமாக ஆராயப்படும். உண்மையிலேயே 1000 ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்தது. இந்த வரலாறு இவ்வளவு தீவிரமாக பேசப்படவில்லை. பாரத பிரதமர் வருகிறார், நாணயத்தை வெளியிடுகிறார், ஆடி திருவாதிரை நாள் கொண்டாடப்படுகிறது என்ற ஒரு சிந்தனையும் விழா எழுச்சியுமே பாரத பிரதமர் வருகையாக ஏற்படுகிறது என்பதனால நிச்சயமா எதிர்காலங்கிறது நாளை தொடங்கிய மிக சிறப்பாக கங்கை கொண்ட சோழபுரம் நோக்கி மக்கள் திரும்புவார்கள், சுற்றுலா பயணிகள் திரும்புவார்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் திரும்புவார்கள். ஆய்வாளர்கள் திரும்புவார்கள், இளம் தலைமுறை திரும்பும் அப்படின்லாம் நீங்க சொல்ற அதே நேரத்தில் சார்
இப்போ சோழ மன்னர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ராஜராஜ சோழன் ஒரு ஆதிக்கத்தினுடைய வெளிப்பாடாக இருந்தார் என்றெல்லாம் சிலர் விமர்சனம் பண்றாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இந்த கேள்வி ஏகாதிபத்திய சோழர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். ஏகாதிபத்திய சோழர்கள் என்று அதுக்கு பொருந்தாத பழமொழியாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஏகாதிபத்தியம் என்பது ஒரு நாட்டை வெற்றி கொண்டு அந்த நாட்டை ஆட்சி செய்வது, அந்த நாட்டை பொருளாதார வகையில் கண்ட்ரோல் பண்றது, கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறது. பொருளாதார ரீதியாகவோ இராணுவ ரீதியாகவோ கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுதான் ஏகாதிபத்தியம். ஆனா ராஜேந்திர சோழனோ ராஜராஜ சோழனோ அப்படி அந்த நாட்டை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரவே இல்லை. அவர்களுக்கு பிடித்தமான ஒரு அரசாங்கத்தை, வலிமையான அரசாங்கத்தை அங்கே நிறுவினார்களே தவிர இவர்களே தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வரவில்லை என்பதுதான் உண்மை. அதனால இவர் இந்த சோழ மன்னர்களை ஏகாதிபத்திய சோழர்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியாது. அவர்கள் எந்த நாட்டையும் பிடித்து தன்னுடைய கட்டுப்பாட்டுகளில் வைத்து ஆட்சி செய்யவில்லை. நன்றி சார், உங்களுடைய கருத்தாளமிக்க பார்வைக்கும் உங்களுடைய இந்த நேரலில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கும் நன்றி.